எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா? பிரமாதமா இருக்கிறது. மரம் டைட்டா போய்க்குது, கொஞ்சம் சாவி வச்சு டைட் பண்ண. அதாவது சுவிட்ச் நின்றுக்கிட்டே போடணுமா உக்காந்துக்கிட்டே போடணுமா? எழுந்து நிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். உக்காந்துபடியே போடுறோமா, குண்டு சுவிட்ச் வைக்கணுமா நீட்டு சுவிட்ச் வைக்கணுமா? ஆமா, குண்டு வேணா நீட்டா வச்சிருந்தா புடிச்சு வச்சுக்கலாம். சரி, ஏதோ அது மகன் அழகா போச்சு. அப்புறமா இப்ப உனக்கு என்ன சந்தேகமா? சந்தேகமா என்ன சொல்லுகிறான்? எந்த வேலை வச்சாலும் செய்யணும். மதுமகளை நினைத்தால் எல்லாமே பேசணும். இதுதான் பேசணும். இந்த பதுமைகள் எல்லாம் புரியுதா? பதுமைகளே எப்படி குரல் வந்தது பத்தியா? நல்லா பேசுது. இப்போ இந்த பதுமைகள் இப்ப கையாட்டும். கை ஆட்டணுமா? ஆட்ட வைக்கிற நானேனா? நீங்கள் கையாட்டுங்க. அப்புறம் கொஞ்சம் சரியாட்டணும். இந்த பதுமையை கையாட்ட சொன்னா உள்ள சுத்தி பாத்துக்கலாம். நீங்க ஒழுங்கா வேலை செஞ்சா நான் சம்பளம் வாங்க முடியும். வீட்டு கூட கோச்சிக்கிறான் பாதியவன். அதனால என் வாழ்க்கையே குண்டு பதுமை. வாய் தேச்சுடுவாங்க. குந்தாள் இப்ப கையை நல்லா ஆட்டிச்சு. இப்ப கையாச்சு. இப்ப தாராட்ட வேண்டும். டவுன் பஸ்
இப்ப கையாச்சுங்களா, இப்ப காலாச்சுங்களா, இப்ப ஒரு நேரம் வள வளர்த்து புடிச்சா காட்டடி. அத்தை ஆடு சொல்லு, நான் சொன்ன கூட சொல்லுவேன். நீங்கள் எத்தாட்மா வராது. நீங்க சூத்தா ரெண்டு மரக்க அரிசியை ஊற வச்சு கொண்டாந்து இட்லிக்கு அரைக்கிறதுக்கு இதுக்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்படியே இந்த மாதிரி ஆட்டணும். இப்படி இப்ப ஜெயமாலி இருக்கு மாதிரி க்ளோஸ் தி மவுத். தலையாட்டணும் கொட்டுன்னு வச்சுக்க. இப்போ தலையாட்டணும். நீங்க தலையாட்டுங்க. ஒரு வேணாம், படிப்பு வேணாம், கல்யாணம் வேணாம், எதுவுமே வேணாம். என்னதான் வேணும்? கிராஸ் கேள்வி கேட்கிறேன். இப்ப என்ன ஆச்சா? அடுத்தது இல்ல எல்லா மொத்த முடி போச்சா? மொத்த முடி போச்சு. முதல்ல ஒரு காலம் ஆச்சுங்க பாரு. ஆமா, இப்ப ரெண்டு காலம். ஆற கால தூக்கி மூட்டு கொடுத்துட்டா ஆட்டம். நீ ஆடா பாக்கலாம், நீ ஆடா. அப்ப மண்டபம் நிக்குமாவா? இப்போ நீங்க சுத்தி வாங்க. அப்படி பாத்தியா? சும்மா நச்சுன்னு மாகிசாட அருமையா சுத்தி வந்ததுங்க. இப்ப சுத்தி வந்ததுங்களே, இப்ப இது மொத்தம் கும்பலா சேர்ந்து கும்பலா சேர்ந்தா மண்டபம் இருக்குமா? ஏண்டா பண்றதுலாம் செய்யணும். ஐயா இல்ல உனக்கு துக்காணி ஓடணும் வேணும்டா குழந்தை. அதுதான் நான் சொல்ற வேலையை போயிட்டு வந்து நீ இறக்குறியா நான் இறக்குறியான்னு பாக்குறேன். இப்போ ஓணும் தான். தண்ணி தான் ஊற்றுவோம் நினைக்கிறேன். தண்ணியை பார்த்து அச்சாம்பாரா பட்டி பள்ளமாய் போச்சுறாங்க. ராஜாவோட போய் சொல்றான் மண்டபம் எப்படி பார்த்து சொல்றான். இவ்வளவு திமிழ நடக்கிறான்னா காரணம் கையில வேலை. ஆனா அவனுக்கு சம்பளம் கொடுக்குறப்ப இது முன்னே வாங்க கூட, இதுக்கு அப்புறம் வாங்க கூடாது. நம்ம கொடுக்குற சம்பளம் பார்த்த உடனே மூச்சு வரக்கூடாது. அந்த அளவுக்கு கொடுப்பா. சம்பளம் கொடு. சீக்கிரம் கொண்டாந்தியா? சம்பளம் கொண்டாந்தியா? குடுறா 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 குடுறா.
காமாட்சி அம்மாவுக்கு ஏற்றி வச்சுட்டு மூடு கழுவு கூடாது. என்னது? மூடு கூட ஏற்றோன்னு காமாட்சி அம்மாவுக்கு ஏற்றிடணும். செல்லியம்னா கழுவு மாட்டியா? நீ முதல்ல அப்படி சரிப்பா. என்ன? வாலிக்காத்துல அப்புறம் கூட கை வருமா நான்? ஏதோ ஒண்ணு கழுவு. என்ன? அந்த காமாட்சி அம்மாவுக்கு அந்த பாதி விடுறா தலைப்பாவது. இது வேற கூட கத்தம் பிடிக்குது தேவாரியா எழுங்க. காமாட்சி அம்மாவுக்கு அந்த ஒன்னொன்னா பிரிச்சு வச்சு யார் 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 நீயும் மாட்டாருன்னா அப்படியா? அந்த மனம் இருக்கும் தெரியுமா? அப்படியா? அவ்வளவு மனம் அடா 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 பலே பலே. வெள்ளிக்கிழமை வீட்டை சுத்தம் பண்ணிட்டு காமாட்சி அம்மா விளக்கு ஏற்றிட்டு விளக்குல காமிச்சு ரூபாவை மோர் வாங்க கொளுத்தி விட்டு சில்லறையா இருந்தா ஆடும், நோட்டா இருந்தா கட்ட கட்டா இருக்கும். இந்த ஒன்றும் உள்ள ஒண்ணுமே காணும் பார்க்கலாமே. வெள்ளிக்கிழமை வந்து நம்ம பொறுமையா இருக்கணும். பையன் வெங்காயத்தோடு ஊற்றிக்கிட்டே ஊற்றிக்கிட்டே வந்து என்ன கிடைக்குமோ? ஆடா பாவிகளே, நான் செஞ்ச வேலைக்கு மெஷினடா கொடுத்துக்கிறேன். ஒரு ஆச்சாரி வேலை வாங்கிட்டு அட பணம் கடங்கனால பரவாயில்ல மெசேஜா கொடுத்தீங்க. அட கட்டிக்கால பையா, இந்த மண்டலம், இந்த ராஜா, இந்த நாடு வர ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கெல்லாம் மேயரா போங்கடா. அந்த ஆச்சாரிக்கு என்னடா கொடுத்து ஏதோ நீ கொடுக்க சாமி கொடுத்துட்டு போறாடா, பூணல் போட சொன்னா அப்படியே பழிக்க மாட்டாபியா? சரி, அவன் சாப்பிட நம்மள ஒண்ணு பண்ணாது. என் சித்தப்பா இருக்கா விக்ரமகா ராஜா. ஆமா, நான் அழைக்கிறேன். ரேஷன் பாபு